மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான். மதுரையை பொறுத்தவரைக்கும் எத்தனை தேர்வு மையங்களில் தேர்வு நாளை நடைபெற உள்ளது? நீட் மறுதேர்வுக்காக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளது? MPBS மற்றும் PDS போன்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு என்பது தேசிய தேர்வு முகமையால் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்வை பொறுத்த மட்டிலும் கடந்த மே மாதம் 3ஆம் தேதியாக நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் அந்த வினாத்தாள் கசிவான விவகாரம் நாடு முழுவதிலும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய பின்பாக நீட் மறுதேர்வானது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் அவர்களுக்கான அந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என மத்திய அரசும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் மத்திய அரசினுடைய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், அதேபோன்று நீட் மறுதேர்வு நடத்தக்கூடாது என தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் கூட நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே தேசிய தேர்வு முகமையானது அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் நாளை மதியம் சரியாக 2 மணிக்காக நீட் மறுதேர்வானது நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே இந்த நீட் தேர்வு எழுதக்கூடிய அந்த நீட் வினாத்தாள்களானது ஒவ்வொரு பகுதிகளுக்கும் மதுரைக்கு பொறுத்த மட்டிலும் விமானம் மூலமாக பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு மாவட்டங்களும் தென் மாவட்டத்துக்கும் கூட அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மதுரையை பொறுத்த மட்டிலும் ஒட்டுமொத்தமாக 8578 மாணவ மாணவிகள் இந்த நீட் மறுதேர்வை எழுதுவதற்காக ஏற்கனவே விண்ணப்பித்திருந்ததன் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மதுரையை பொறுத்த மட்டிலும் கடந்த மே 3ஆம் தேதியை பொறுத்த மட்டிலும் 14 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு நீட் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் நீட் மறுதேர்வை பொறுத்த மட்டிலும் ஒட்டுமொத்தமாக 15 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இருந்த 14 தேர்வு மையங்களோடு சேர்த்து மதுரை ஷெனா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இளங்கோ மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியிலும் ஒரு புதிய கூடுதலான ஒரு தேர்வு மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வு மையத்தை பொறுத்த மட்டிலும் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக எந்தெந்த அறைகளில் எந்தெந்த தளங்களில் எந்தெந்த எண் கொண்ட தேர்வர்கள் நேரடியாக செல்ல வேண்டும் என ஒவ்வொரு பகுதியிலும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அதே போன்று சரியாக அவர்கள் 11 மணி முதலாக 1:30 மணிக்குள்ளாக தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்கள் அந்த பகுதிக்கு வருகை தர வேண்டும். முன்னதாக அந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட், அதே போன்று அவர்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு உள்ளிட்டவைகள் எல்லாம் கொண்டு வர வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர்கள் ஆடையை பொறுத்த மட்டிலும் வெளிநீர ஆடை அணிந்து வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் டிஜிட்டல் போன்ற எலக்ட்ரானிக் உபகரணங்கள் எடுத்து சொல்லக்கூடாது எனவும் ஏற்கனவே தேசிய தேர்வு முகமையானது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து கட்டுப்பாடுகளுமே ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த ஹால் டிக்கெட் வழங்கும் போது அதற்கான விதிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த போதிலும் கூட இந்த தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கக்கூடிய நீட் மறுதேர்வு மையமானது 15 இடங்களில் நடைபெற உள்ள நிலையில் இளங்கோ மாநகராட்சி பள்ளியில் நடைபெற அந்த முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தலைமை ஆசிரியர் என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு கட்டுப்பாடுகள்லாம் இருக்குங்க? வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பள்ளியில நீட் எக்ஸாம் நடத்துறோம். NTA கைட்லைன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி அவங்க எதெல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்களோ அத்தனை ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செஞ்சிருக்கோம். CCTV, ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, சானிடேஷன் எல்லாமே எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் பண்ணியிருக்கோம். அடிக்கடி நம்ம பள்ளியில் UPSC, TNPSC இந்த மாதிரி குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைமாக நீட் எக்ஸாம் நம்ம ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுறதுனால அதில் எந்த இதுவும் வராத அளவுக்கு டீச்சர்ஸ்க்கும் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நிறைய ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள்லாம் சிறப்பான முறையில் பண்ணியிருக்கோம் சார். அறைகள் ஒதுக்கீடுல உள்ள என்னென்ன ஏற்பாடுகள் இருக்கு? ஒவ்வொரு அறைகள் எத்தனை பேர் இருக்கு? அறைகளை பொறுத்தவரையும் நம்ம ஸ்கூல்ல அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் 480 ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பார்க்கும்போது 20 அறைகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அறையிலையுமே NTA ப்ரொவைட் பண்ண அந்த வால் கிளாக்லாம் ஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்து 24 கேண்டிடேட்ஸ் ஒவ்வொரு ரூம்லையுமே இருப்பாங்க. 2 இன்விஜிலேட்டர்ஸ், மற்றபடி CCTV கேமராலாம் ஃபிட் பண்ணியிருக்கோம். குடிநீர் அந்த மற்ற வசதிகள், குடிநீர் எல்லா வசதிகளுமே ஏற்பாடு பண்ணியாச்சு சார். எல்லாமே தொடர்ச்சியாக தேசிய தேர்வு முகமை என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் தேர்வு மையத்திற்கு தேவையோ
அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு முதற்கட்டமாக மதுரையில் ஏற்கனவே 14 கடந்த தேர்வின் போது இருந்த நிலையில் மறுதேர்வின் போது கூடுதலாக ஒரு தேர்வு மையம் என்ற அடிப்படையில் தான் இந்த மாநகராட்சி இளங்கோ மாநகராட்சி பள்ளி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில்தான் அங்கு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன. நாளை இந்த 15 தேர்வு மையங்களில் 8578 மாணவ மாணவிகள் இந்த நீட் மறுதேர்வு எழுத உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தமட்டிலும் முழுவதுமாக ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் ஆய்வாளர் தலைமையிலாக 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று துணை ராணுவ படை பாதுகாப்புடன் அந்த ஒவ்வொரு தேர்வு மையங்களுக்கும் நீட் தேர்வுக்கான அந்த வினாத்தாள்களானது அனுப்பி வைப்பதற்கான முன்னேற்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதிலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் அதே போன்ற எதிர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த நீட் மறுதேர்வு என்பது மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டிலும் சிறப்பாக உரிய பாதுகாப்புடன் தேசிய தேர்வு முகமை எந்த அறிவுறுத்தல் வழங்கியதோ அதே அறிவுறுத்தலோடு பின்பற்றி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. நீட் மறுதேர்வானது தமிழகத்தில் பல்வேறு தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சென்னை, நெல்லை மற்றும் மதுரையிலிருந்து நேரலையில் வழங்கியதற்கு நன்றி.